தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் சீசன் நிறைவடைந்த நிலையிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிவு இல்லாத காரணத்தால் அருவிகளில் நீர்வரத்து குறைய தொடங்கியுள்ளது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து மிதமாக காணப்படுகிறது. மேலும் குற்றாலத்தில் சீசன் நிறைவடைந்த நிலையிலும் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குடும்பத்தினருடன் குளித்து வருகின்றனர். மழையின் காரணமாக புழல், சோழவரம் ஏரிகளுக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் புழல் ஏரிக்கு 205 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 417 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 19.76 அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது. புழல் ஏரியிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 184 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதேபோல சோழவரம் ஏரிக்கு 20 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 44 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 4.37 அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது. கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை ஏரிக்கு நீர்வரத்து 20 கனஅடியாக உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.